என் அசிஸ்டன்ட் 2 பேர் தான், தமிழ்நாட்டுக்காரங்க. பாத்தீங்கன்னா என் அசிஸ்டன்ட். இன்னைக்கு நாங்க சேலஞ்ச் தான் பண்ண போறது இல்ல. இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒண்ணு பண்ண போறோம். பீட்ரூட் ஆம்லேட் பண்ண போறோம். எங்களுக்கு பீட்ரூட்னா பிடிக்கவே பிடிக்கும். என்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்ட கடையில எடுத்து போறாங்க. அதனால எங்க அம்மா பீட்ரூட் ஆம்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஆனியன், பீட்ரூட், எக் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர். இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ண போறோம். நாங்க இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு சில்லி வேணும்னாலும் போட்டுக்கலாம். எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடைச்சாச்சு, உடைச்சு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் பிளஃபியா வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதை எடுத்து போட்டுக்கலாம். எக் வந்து வெந்துட்டு இருக்கு. வெந்தோடனே திருப்பி போட்டுலாம். வெந்தோடனே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பி போட்டாச்சு பாருங்க. என் ஃப்ரெண்டு தான் இதை சாப்பிட்றதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் சேலஞ்சே பண்ணிட்டு இருக்கோமே, அதனாலதான் நீங்க டிஃப்ரெண்டா பண்ணி பார்த்தோம் காய்ஸ். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஓகே காய்ஸ், எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணலாம். இந்தாடா சாப்பிடலாம். சாப்பிட்டு வாவ், சூப்பரா இருக்குடா. நானும் எங்க அம்மாட்ட சொல்லி பண்ண சொல்றேன்டா. தெகப்பி பய சென்டிமெண்டா அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டியோ. ஓகேடா, வீடியோ முடிஞ்சிருச்சு. பை பை காய்ஸ். பாய்.